ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டே 5ல் என்ன டாஸ்க் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். அதாவது டே 5ல் நமக்கு நம்ம டே 3ல் கொடுத்த டாஸ்க்கு சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் ஆட் பண்ண போகிறோம். இதில் இப்போ அது எப்படி இருக்குது போய்ட்டு ரன் பை சிஸ்டம்னு கொடுத்தோம். இப்போதைக்கு இது எப்படி இருக்குது, இதை நல்ல ப்ராப்பராக நம்ம அலைன் பண்ண போகிறோம். நம்ம நேற்று வீடியோவில் இதை சென்டர்னு கொடுத்து வச்சுருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம அட்ராக்டிவாகவும் சூப்பராகவும் ஆக்க போகிறோம். அது வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல இதில் நான் டேரெக்டாக இந்த இன்லைன் சிஎஸ்எஸ் போட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம மேலே தான் கொடுக்க போகிறோம், இங்கே தேவைப்படாது. ப்ளூ கலர் வரணுங்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நான் எடுத்து விட்ருவோம். நம்ம அடுத்தடுத்து கூட பார்த்துக்கலாம். முதல் ஹெட்டிங்னா அந்த இடத்துல நான் ஒரு கிளாஸை பண்ணிக்கிறேன். கிளாஸுக்கு ஒரு பேர் வைக்கணுங்களா, நம்ம எப்பயும் மேலே ஹெட்டிங் வச்சுக்கோம். ஓகே, ஹெட்டிங் வச்சு இப்போ இந்த இடத்துல கால் பண்ணுறது, கிளாஸை கால் பண்ணுறது பேட். ஹெட்டிங்கை நான் என்ன பண்ண போகிறேன், ஹெட்டிங்க்கு ஒரு பேக்ரவுண்ட் வரும். அதாவது இந்த இடத்துல ஹெட்டிங் இருக்கா, ஹெட்டிங்க்கு ஒரு பேக்ரவுண்ட் வரும். கோடு முடிச்சிருக்கேன், அந்த கோடு நான் அப்படியே டைப் பண்ணுறேன். அடுத்தடுத்து நான் கோட் பண்ண உங்களுக்கு அது அப்படியே ரிசல்ட் பண்ண தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஒரு பால் இருக்கும். நம்மளோட பால் வச்சுருக்கேன். சைடுமே ஒரு பிக்சல் சாலிட் வச்சுருக்கேன். சாலிட்னா உங்களுக்கே தெரியும். இப்போ மாடல் ஆயிடுச்சு. ஓகே, மாடல் ரேடியஸ் அதுக்கு எப்பயும் போன 5 பிக்சல் தான் இருக்கும். மார்ஜின், ஏன்னா இது ரொம்ப ஒட்டி இருக்கலாம், கொஞ்சம் கிட்ட கொண்டு வைக்கலாம். மார்ஜின் என்ன பண்ண போகிறோம்,
15 பிக்சலுங்கிறது வந்து டாப்பும் பாட்டமும் 15 பிக்சல்னு சொல்லிட்டோம். இப்போ வந்து ரைட்டும் லெஃப்ட்டும் மிக்சருக்கு தான் வந்து ஆட்டோன்னு சொல்லிட்டோம். ஆட்டோமேட்டிக்காக அது வித்து வந்து 60% அது படுக்கோசமாக இருக்கிறது வித்து. ஓகேவா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்போம். நமக்கு எவ்வளோ தேவைங்கிறத பார்த்துட்டு நம்ம குறைச்சிக்கலாம். ரொம்ப சொல்லிடுச்சு எனக்கு வந்து 40% வேணுமா, 30 போதும் அப்படின்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப சுருங்குது. அதனால் நம்ம இப்போ கூட்டிக்குவோம். இந்த அளவுக்கு இப்போ டெக்ஸ்ட்டை வந்து சென்டராக அலைன்மெண்ட் ஆல்ரெடி சென்டரில் தான் இருக்குது. பட் அதனால நம்ம டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டு சென்டராக கொடுத்துருவோம். டெக்ஸ்ட் அலைன் சென்டராக கொடுத்தாச்சு. பார்டர் கொடுத்தாச்சு, மார்ஜின் கொடுத்தாச்சு, கண்டென்ட்டும் உள்ளே இருக்குது. அப்போ பேடிங் கண்டிப்பாக கொடுக்கணும்ல. அந்த சைஸ் வந்து கொஞ்சம் வெளியே வைக்கணும். பேடிங் ஓகே ரீசெண்டாக போச்சு. ஆனால் வித்து கூடிய விஷயம் என்ன பிரச்சனை, வித்துக்கு நான் இது வைக்கல. ஃபார்முக்கு சிஎஸ்எஸ் பண்ணுறோம். நீட்டாக இருக்கும். ஃபார்முக்கு சிஎஸ்எஸ் பண்ணுறோம். ஃபார்முக்கு எப்படி பண்ணலாம், ஃபார்ட்டோட இது எல்லாத்தையும் போல்டில் வச்சுருக்கோம். லேபிள் வந்து லேபிள்னால் இந்த அமௌண்ட்டுங்கிறது, இந்த பர்பஸுங்கிறது, இது எல்லாமே வெறும் நார்மலாக தான் இருக்குது. இந்த பர்பஸ் இந்த அமௌண்ட் அது வந்து நம்ம போல்ட் அப்படின்னு ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபார்ம் பண்ணணும். எல்லாத்தையும் போல்ட் ஆக போகிறேன் அப்படின்னா அது நம்ம பண்ணக்கூடாதுன்னா ஃபாண்ட்டை தான் பண்ண போகிறோம். அப்போ ஃபாண்ட்டோட வெயிட்டு அது என்ன பண்ண போகிறோம், போல்ட் பண்ண போகிறோம். நம்ம HTML இதுக்கு மேலே ஸ்ட்ராங்குன்னு கொடுப்போம். அது வந்து இதில் ஒர்க் ஆகாது. சேவ் பண்ணல, போல்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் உதாரணத்துக்கு நான் ஸ்ட்ராங்குன்னு கொடுப்பேன். ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகலை பார்த்தீங்கன்னா HTML மட்டும்தான், சிஎஸ்எஸில் கிடையாது. இப்போ திரும்ப ஃபார்முக்கே வரும். இப்போ ஃபார்ம் முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார்ம் வந்து எதில் இது வரைக்கும் இது ஃபுல்லாக ஃபார்ம் தான். இப்போ இதை வந்து நான் சும்மா சென்டர்னு தான் கொடுத்துருக்கேன் அலைன் வித்து. இப்போ நான் அந்த சென்டரை வந்து ரிமூவ் பண்ணுறேன். உங்களுக்கு சென்டர்னு நான் கொடுக்கல அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஃபார்மை ஃபுல்லாக சென்டர்னு தான் வச்சுருக்கேன். இப்போ சென்டரை நான் வைக்கல அப்படின்னா ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். ஸோ நான் இப்போ இதையும் இதிலேருந்து இது வரைக்கும் எனக்கு ஸ்பேஸு ஃபுல்லாக இருக்குது. நான் இதை வந்து அப்படியே இதை வந்து இந்த இடத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு பார்க்குறேன். ஓகேவா, அது எப்படி கொண்டு வரணும்னா பாருங்கள். மேலே ஃபார்ம் மட்டும் இருக்கலாம், எப்பயும் போல தான். ஏன்னா ஃபார்ம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். அதுக்கு நான் இப்போ மார்ஜின் கொடுப்பேன். மார்ஜினில் 20 மேலே டாப்பும் பாட்டமும் 20 ஸ்பேஸ் இருந்தால் போதும். லெஃப்ட்டும் ரைட்டும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கோன்னு சொல்லிட்டேன். ஓகே, 20 இருந்துச்சு. மார்ஜின் இப்போதைக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வித்து கொடுக்குறேன்.
சைஸ் இப்போ அதிகமாக கொடுத்தேன் அப்படின்னா பெர்சன்டேஜில் தராங்க. இதை நான் அதிகமாக கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட வரும் 80ங்கிறதுனால வந்துருக்கு. நான் ஒரு 60 போடுவேன். இவ்வளோ தூரம் வந்துருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கூட நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட கொண்டு வந்துடலாம். ஏன்னா இதில் வந்து அடுத்த நம்ம இதை கொஞ்சம் பெருசாக்குவோம் நினைக்கிறேன். அடுத்தலாம் நம்ம கொஞ்சம் கீழே இறங்கணும். நம்ம பார்டர் போட்டால் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் வேணும். அதான் பார்டர் என்ன எப்பயும் பிக்சல் டாப்பும் பாட்டம் கம்மியாக இருந்தால் சாலிட்னே வைப்போம். ஓகே பார்டர் முடிச்சுட்டோம். இப்போ புரியுது நான் எதனால் இங்கே வந்து 60 வச்சுருக்கேன். மேலே 60 வச்சுருக்கோம், இங்கே 60 வச்சுருக்கோம். பின்னோட பார்டர் ரெடி சேர்த்துருக்கோம். அப்படி வேணும். இப்போ அந்த பார்டர் கலர் வந்து வெயிட் நினைக்கிறேன். டேபிள் அதாவது இது வந்து ஒரு டேபிள். ஓகேவா? இதுவும் ஒரு டேபிள். மொத்தம் 2 டேபிள் வச்சுருக்கேன். இப்போ அந்த டேபிளில் உள்ள ஆல்டர் பண்ணணும். ஓகேவா? இது என்ன பண்ண போகிறோம் பாருங்க. டேபிள் டேபிளில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டேபிளில் இதுலேருந்து இது வரைக்கும் ஹைட்டு, இது ஃபுல்லாக வித்து. அதாவது இந்த படுக்க சொன்னால் வர்றது ஃபுல்லாக வித்து. இப்போ நான் வித்து வந்து 100% ஆக்க போகிறேன். இதை வந்து 100% ஆக்கிடுவேன். எதனால அப்படின்னா நான் வச்சிருக்கிற அந்த இதை ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக வச்சிருப்பேன். இப்போ இதில் வந்து நான் இப்போ கொஞ்சம் குறைக்க போகிறேன். நான் வந்து மார்ஜின் கொடுக்க போகிறேன். நான் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னா எப்பயும் மார்ஜின் டாப் மட்டும் தான் கொடுக்க போகிறேன். டாப்பில் இருந்து நமக்கு 10 பிக்சல் ஸ்பேஸ் வரும். ஸ்பேஸ் இருக்குது. இப்போ தான் உள்ளே இருக்கா வேறு நல்லா பெருசு பெருசாக ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம அதுக்கு அடுத்த நெட்வொர்க் தூக்கி போக போகிறோம். என்னன்னா உள்ளே இருக்கிற கண்டென்ட்டு அதாவது இந்த இது ரொம்ப ஒட்டி இருக்கா கொஞ்சம் பெருசாக போகும். அது எப்படிங்கிறத அதுக்கு அங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத நான் பார்க்கணும். இந்த இருக்க டேபிளுக்குள்ளே இருக்கிறது 2 டேபிள் தான். அதனால் நம்ம அப்படியே வந்துடுச்சு. இப்போ TRல இருக்க இது ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, THக்குள்ள இருக்க டேபிள் ரோ, டேபிள் ஹெட்டிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன், டேட்டாக்கு இது யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அதை தனித்தனியாக இப்போ கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டேபிளோட ஹெட்டிங்கையும் டேபிளோட டேட்டாவையும் டேபிளோட டேட்டா எல்லாம் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கிறத நான் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் மொதல் இதை கொண்டு பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஏன்னா இதில் இருக்க வந்து லைட் கலர் தான் இருக்குது. பார்டர் நான் 3 வச்சுருக்கேன். இப்போ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்,
சாலிடில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சரி சாலிடில் எனக்கு டேபிள் எப்படி இருக்கும்னு நினச்சி இன்னும் எனக்கு டேபிளை வந்து எப்படி வந்து இது ஃபுல்லாக ஒன்று போல் ஆக்கணும்னு சொல்லலை. கொலாப்ஸில் போட்டு ஒரு இது பண்ணணும்னு சொல்லி நெட்டில் நான் பார்த்தேன். பட் ஆனால் அது எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. ஆனால் ட்ரை பண்ணி பார்த்தேன். சொல்லி தந்தோடனே நான் கற்றுக்கிட்டு அடுத்தவொன்னே போகலாம் வீடியோ. பேடிங் கொடுக்கலாம். பேடிங் எவ்வளோ கொடுக்கலாம்? எப்பயும் போல் 5 கொடுப்போம், ஆனால் 8 கொடுப்போம், அவ்வளோதான். ஓகே, கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இப்போ பேடிங் கொடுப்போம். இப்போ ஜஸ்ட்டு அலைன் வேணும். இது வந்து மொதல் இதுக்கு இங்கே இருக்கிறதுக்கு வந்துடுச்சு, இங்கே இருக்கிறதுக்கு வந்துடுச்சு. இப்போ நான் வெறும் டிஹெச்சுக்கு பேக்ரவுண்ட் மட்டும் மாற்ற போகிறேன். டிஹெச்சுக்கு மட்டும், ஏன்னா இங்கே டிடியும் சேர்ந்துருக்கு. எனக்கு டிஹெச்சுக்கு மட்டும் மாற்றினா போதும். அதனால் திரும்ப நான் டிஹெச் எடுத்துருவேன். ஓகேவா? ஓரளவு லைட் கலர் இருக்கா? இதனால தான் அந்த வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இன்புட்டு செலக்ட் இன்புட்டுங்க செலக்ட் ஆப்ஷன் இருக்குது. இதோடைய இந்த இருக்கா, இதோட சைஸ் இதான் இன்புட் வாங்குறது. இதோட சைஸை இதே அளவுக்கு பெருசாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ அந்த இன்புட்டு செலக்ட் சொல்லி தனித்தனியாக பண்ணிட்டு அதோட வித்தை கூட்டம் 100% நான் ஃபுல்லாக வேணும். நம்ம வேணும்னு வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி இது பெருசாக இப்போ அதே மாதிரி
ரேடியோ பட்டன் தள்ளி தள்ளி இருக்குது, அதை வேறு கொஞ்சம் கரெக்டாக கொண்டு வரும். வித் ஆட்டோ கொண்டு வரும். அது வந்து நம்ம அவர் டைப் பண்ணுங்கிறத முடிச்சிடணும். அவர் டைப் பண்ணது நமக்கு தான் தெரியும். ரேடியோ பட்டன் அது வந்து தெரியும். இந்த இருக்கா இதெல்லாம் வந்து ரொம்ப தள்ளி இருக்குது. அதை வந்து வித்து வந்து ஆட்டம் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சுது. வித்து வந்து ஆட்டம் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சுது. ஆட்டோமேட்டிக் கீழே வச்சோம் போல். அதுக்கப்புறம் எப்பயும் போல் மேம் இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் 10 ஸ்பேஸ் கொடுக்குறோம். இருந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி 2 பட்டனுக்கு வந்து கலர் அடிக்க போகிறோம். அந்த பட்டன் என்னென்னு உங்களுக்கே தெரியும். முதல் பட்டன் சப்மிட். வந்து ஆரஞ்சு கலர் தான் வச்சுருந்தாங்க. ஆரஞ்சு கலர். ஓகே ஃபைன். ஆரஞ்சு வந்துருச்சா தெரியுதா உங்களுக்கு? உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் கலர் மாற்றுவோம். ஓகே, அடுத்து பார்டர் வேணாம். பேடிங் வந்து ஒரு 10 பிக்சல் இருக்கும். ஏன்னா அது அலைன்மெண்ட் கொஞ்சம் நீட்டாக தெரியும். ஏன்னா எல்லாத்துக்குமே 10 பிக்சல் கொடுத்துருக்கே வந்துருக்கும். 10, 8, 6. அதுக்கப்புறம் அதோட ஃப்ளேவர் ஷார்ப் கட்டிங்கில் முடிஞ்சிருக்கும். நைஸ் கட்டிங்காக இருக்கும். அப்படியே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எதனால் அப்படின்னா என்னுடைய 2வது பட்டனுக்காக இதை கேன்சல் நினைக்கிறேன். சாரி, ரீசெட் அப்படின்னா என்னால் ஓரளவுக்கு இது டீசெண்டாக இருக்குது இப்போதைக்கு. நான் பொறுத்த வர அப்படிதான் தெரியுது. அப்படின்னு செய்ய தெரியல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணால் மட்டும் கொஞ்சம் டார்க்காக வர மாதிரி வைக்கலாம் ஒரு ஐடியா இருக்கேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிளிக் பண்ணணும். நம்ம எங்கே நம்மளுடைய பார்டர் கொடுத்துருக்கோமோ அது பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் விட்டு #CCC என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அந்த டேபிளோட இது வந்து கலர் இது போயிடுச்சா? அதே மாதிரி டைப்பில் அதை கொடுக்குறது தான் ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் இப்போ உங்களுக்கு தெரியுதா கிட்டக்க போனால் மட்டும்தான் அதை இதை கட்ட மீறி வீட்டில் கட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு டீசெண்டாக வந்து. ஓகே, இதுதான் நான் மிச்சத்தை வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கழுவி பண்ணுறேன்.